அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு 4/17. காலையில எந்திரிச்சேன், குளுக்கல போட்டு குடிச்சேன், சமைச்சேன், சாப்பிட்டேன். இப்படி நாளெல்லாம் மந்தமாவே போயிட்டு கிடக்கு. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி அமைக்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அதையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாப்போம் எவ்வளவு நாள் அது மாறுதுன்னு. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். காலையில எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி சாதனத்தெல்லாம் வாங்கிட்டு குளுக்கல போட்டு குடிச்சிட்டு நேரா போய் நம்ம மாப்பிள்ளை வாங்க கிளம்பிட்டேன். இவன் ஊனா போய் பீஃப் வாங்கிட்டு இருக்கான்னு பாக்காதீங்க. இந்த சிக்கன் உருளைக்கிழங்கெல்லாம் தனித்தனியா சமைச்சிட்டு இருக்க கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கு. ஆனா பீஃப்னா அப்படி இல்ல. எல்லாத்தையும் போட்டு ஒரே குக்கர்ல அடைச்சிருவேன். அது பாட்டு கடந்து வந்துட்டு கிடக்கும். நம்மளே பாத்துட்டு இருக்கலாம். இப்பெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்ல லேக் இருந்தா நேரா போய் பீஃப் வாங்கிறது. அதை நல்லபடியா போய் வாங்கிட்டு வந்து குக்கர்ல போட்டுட்டு நேரா பள்ளிக்கு போய் தொழுதுட்டு நம்ம பக்கத்து பிளாட்ல ஏத்த பிளாட்ல எல்லாம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அது டம்மு டும்னு சவுண்ட் கேக்கு. அதனால மொட்டை மாடிக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு கீழே போய் பீஃபை சாப்பிட்டுட்டு நேரா ஜிம்மு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி சொன்னதான் நினைக்கிறேன். நமக்கு கழியவே மாட்டு உடம்பு. ஜிம்முக்கே போக விருப்பம் இல்ல. ஜிம்முக்கு போனாலே கொஞ்ச நேரம் அப்படி மந்தமா உட்காந்துட்டே இருக்கேன். பண்ணணுமா வேண்டாமான்னு. அதே மாரி பண்ணன்னு வைங்கலாம். பாதி ஒர்க் அவுட்லயே போதும் டாக்ஸானு அப்படின்னு மண்டை சொல்ல ஆரம்பிச்சிடும். இதை பண்ணாலும் வலிக்குது, பண்ணாம போனாலும் மனசு வலிக்குது. என்ன பண்ணனே தெரியல. அந்த கதையோட வீட்டுக்கு வந்து பீஃபை சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.